நீதான் ருக்குமணியா? என் பேர் சுந்தரி. ஏட்டையா சம்சாரனா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, உன்னை பத்தி ஏதோ புகார் வந்திருக்கே, அதை என்னன்னு கேட்டுப்பலாம்னு வந்திருக்கேன். ஏட்டையா வேலை பாக்குறது நீங்களா உங்க வீட்டுக்காரரா? இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எப்ப இடத்த காலி பண்ண போறேன்? என்ன இந்த ஊர்ல எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறீங்க? மரியாதை மட்டும் தெரியாதா? அதை கத்துக் கொடுக்கதான் நீ வந்திருக்கியா? அதெல்லாம் இந்த வயசுல கத்து கொடுக்க முடியாதுமா. நீங்க குழந்தையா இருக்கிறப்பவே கத்து கொடுத்துருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு வேலை இல்ல. அன்னைக்கு வாங்க பேசிப்போம். கண்ணாயிரம் அங்க வர்றது யாரு பாத்தியா? யாரு அது? ருக்குமணி தான். பேரு ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்றதுக்காக சர்க்கார் அவளை அனுப்பிச்சு வச்சிருக்குப்பா. ஆஹா, சர்க்கார் பண்ணதுலயே நல்ல காரியம் இதுதான்டா. கண்ணாயிரம் அவ பின்னாடி பல்லேச்சிட்டு போயிடாத. கடக்கு ஜென்மத்துக்கும் பிள்ளையே பெத்துக்க முடியாது. கடக்கு தத்து பிள்ளைக்கு தாலி தகப்பனா இருப்ப. கடக்கு சக்கரக்காரரே, ஐஸ் வாங்கி தின்ன ஒரு 5 பைசா குடியா? ஏண்டா பெருச்சாலிமான, உங்க அப்பா கிட்ட கேட்காம என்கிட்ட ஏன்டா கேக்குற நீ? எங்க அப்பா பொடி வாங்கவே காசு இல்லைங்கிறாரு, ஐஸுக்கு எப்படி தருவார்? அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ தள்ளேன்னா நான் அழுவேன். அழுடா அழுடா அழுடா. எங்க உங்க மாச வருமானம் என்ன? இப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்க. மாசம் 100 150 தாண்ட மாட்டேங்குதுங்க. 150 ரூபாய் வருமானத்துல இவ்வளவு பெரிய புள்ளிய வச்சுட்டு எப்படி காலம் தள்ளுறீங்க? ஏன் பிள்ளையா? பெருச்சாலி தெரியுமா உங்களுக்கு? அவன் பிள்ளைங்க. அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மேல சந்தேகம். இவன் ஏன் பிள்ளைன்னு வேற சொல்லிவிட்டீங்களா? இது அவன் காதுல விழுந்தா என்ன வெட்டியே போடுவான். சாரி, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அடுத்த தையில நடந்துரும்னு விளாத்திக்குள்ள வல்லுவேன் சொல்லி இருக்காங்க. ஏங்க அந்த செய்தியை சொல்லாம போறீங்க? கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் நான் செய்தி சொல்ல முடியும். இந்த தை முடிஞ்சதும் உங்களுக்கும் சொல்றேன். பாப்பா நாகராஜு, ஏது இந்த பக்கம்? எனக்கு ஒரு சந்தேகம். பொம்பளைங்க வீட்டு வாசல்ல காலையிலயும் சாயந்தரமும் கோலம் போடுறாங்களே, அது எதுக்குங்க? ஏன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு என்னை எப்ப பார்த்தாலும் உடனே கோலம் போட ஆரம்பிச்சிடுறா. அதுல தாம்பா இருக்கு விஷயமே. பொண்ணுங்க வீட்டு வாசல்ல போடுறது மாக்கோலம் மட்டுமல்ல, அவ மனக்கோலம். அவ இதயத்துல இருக்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவா. கன்னி பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்றதுக்காக ஜாடையா கோலம் போடுவா. விதவ பொண்ணு தன் தேவைகளை வெளிக்காட்ட வாசல்ல கோலம் போடுவா. ஒவ்வொரு பொண்ணும் தன் நினைப்பை வெளிப்படுத்தணும்னு அந்த காலத்துல பெரியவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்காங்க. வாசல்ல போற ஆம்பளைங்க வீதியில போட்டிருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்தந்த பொண்ணுங்களை பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. எது இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே, இப்ப தெரிஞ்சுக்க.
என்னப்பா பிச்சைமுத்து கூப்பிட்டீங்களா? பவுன்ஸ் வந்துடுச்சா உனக்கு? யார் வரா யார் போறான்னு தெரியாம கூட நடக்கிறியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க அம்மா முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஊர்க்காரங்கெல்லாம் வர்ற ஆளை ஒரு நாள்ல வரட்டுறேன் 2 நாள்ல வரட்டுறேன்னு சபதம் பண்ணிட்டு இப்போ என்ன அம்போன்னு விட்டாங்க. தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கிறேன். வந்தது ஆம்பளையா இருந்தா ஊருக்காரங்க வீரத்தை காட்டியிருப்பாங்க. பொம்பளையாச்சே, அதான் இறக்கம் வந்துடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த குப்பமா கழுவி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கா. அவ செத்துட்டா உன் பிரச்சனை தீரும்ல. அப்போ குப்பமா கழுவி செத்துருங்கிறீங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இங்கதானே பணத்தை வச்சு காணுமே. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். அடுக்கு பானையில இருந்த பணத்தை காணுமே, யாராவது எடுத்தீங்களா? 2 பேரும் திருட்டு முடி முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எடுக்கலம்மா. நானும் எடுக்கலம்மா. 2 பேரும் எடுக்கலைன்னா திருடனா வந்துட்டான். மரியாதையா கொடுத்துருங்க, இல்லாட்டி நான் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் சோறே போட மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதும்மா. மீனா, உனக்கும் தெரியாதுல்ல? இருங்க வர்றேன். இத பாருங்க, இது மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி. இத திருடவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய், சாமியை கும்பிட்டுட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா. நான் எடுக்கலமா. நீ தொடுறா. ஏண்டா திருட்டு ராஸ்கல், பொடியை தொடாமலே கையெடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணி இல்ல. அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதையா பணத்தை கொடுத்து. குப்பமா கிழவி கோடி சேலை கட்டினா தான் சாவு வரும்னு அழுதுச்சு. அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன். ஏண்டா எவ்வளவு நாளைக்குடா இப்படி வெகுடியா இருப்ப? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம ஏண்டா காரணமா இருக்கணும்? தப்புத்தாம்மா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டெழிஞ்சு தெரிஞ்சுக்கிற புத்தியை விட படிச்சு தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி யோசி, செஞ்சுட்டு யோசிக்காது. ஏண்டியம்மா, உங்க ஊர் அதுக்கெல்லாம் வந்து எங்க ஊர்ல கலக்க வந்திருக்கியா? அட மின்னோலியா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க. உனக்கு காது கேட்காதா? ராங்கிய பாரு, எந்தெந்த ஊரை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த பால்பட்ட நாள்ல இருந்து தேங்காய் தண்ணி மாதிரி இந்த ஆறு தண்ணி உப்பு கிடைக்குது. உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், சும்மா இருக்கியே. நாய் கிடைக்குதுங்கிறதுக்காக நாம திருப்பி கிடைக்க முடியுமா? ஏண்டி அறிவிட்டவளே, பேருக்கு தகுந்த மாதிரி பிடாரி இருக்கி 4 பேர் ஒரு இடமாச்சு. தலையை சீவும் நல்ல சேலையை கட்டுவன்ற நினைப்பு இல்லாம போச்சு உனக்கு. ஓடிவள வெள்ளச்சாமி என்ன? வாங்க 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 வாங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சே. வெள்ளச்சாமி என்ன சீட்டாட வரல, ஒரு காரியத்தோட வந்திருக்கோம். ஒரு மாடு வாங்கலான்னு பக்கத்து வீட்டு முன்சிப்ப பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். உட்காருங்க. முன்சிப் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். மகளை பாக்குறதுக்கு அழகர் நாயக்கம்பட்டி வரை போயிருக்காரு. உட்காருங்க. இல்ல வெள்ளச்சாமி, இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வர்றோம். அப்ப வர்றான். பிடாரி, மாட்டுக்கு தண்ணி வை. ராமசாமி, வெள்ளச்சாமி பிரியமா கூப்பிடுறான். முனிசிபர் வரைக்கும் 2 ஆட்டம் ஆடுவோமே. ஆடுவோங்கிறியா? ஆடுவோம் ஆடுவோம், இதுதான் நம்ம இடம். ஆடுங்க,
சும்மா ஆடுங்க. கட்டடு. இது ராசியான இடம். நீங்க இங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டா போச்சு. ஆடுங்க. ஆட சொல்லுவீங்க, கோவிச்சுக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. சீட்டை போடுங்க. போடுங்க. சும்மா ஆடுங்க. ஒண்ணும் முடியாது. வெள்ளச்சாமி அண்ணனுக்கு மச்சம் இருக்கு. ராமசாமி என்ன மாடு வேணும்னு சொன்னீங்களாமே, முன்சிப் வந்துட்டாரு. இனிமே எங்க மாடு வாங்குறது? இருக்கிற பணத்தெல்லாம் வெள்ளச்சாமி வாங்கிட்டான். அவனை வாங்க சொல்லு. கதவு யார் மூடுது? நீதானே? நான் ஏன் மூடுறேன்? ஊர் கட்டுமானத்தை மீறி நீங்க வந்ததுனால என்னையும் வெளியே தள்ளி கதவை மூடிட்டாங்க. அப்ப எப்படி உள்ள போறது? இதை விட்டா வேற வழியே இல்ல. காலையில தான் கதவை திறப்பாங்க. என்ன விரட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? அவ்வா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தலைமுறை தலைமுறையா இதுதான் பழக்கம். ஆமா, நீங்க ஏன் தாமசமா வர்றீங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. காரமடை வரைக்கும் தள்ளிட்டு போய் பஞ்சர் ஒட்டிட்டு வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கண்டு பயமா இருக்கா? சாமி சத்தியமா நான் ரொம்ப நல்லவங்க. நான் சாமிக்கே பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எப்படி பயப்படுவேன்? நிஜமா சாமிக்கு பயப்பட மாட்டீங்களா? நம்ம ஊரு ஐயனார் சாமிக்கு? ஐயனார் சாமி மட்டும் இல்ல, அனந்த சாமி, கந்தசாமி, ரங்கசாமி எல்லா சாமிக்கும் தான். அப்போ கழுமலை சாமிக்கும் பயப்பட மாட்டீங்க? அது யாரு? கழுமர சாமி? அது அது ஒரு பெரிய காதைங்க. பொழுது விழிஞ்சு போச்சு. ஒத்திரிமை காணுமே. ஆமா, பிச்சை முத்தங்க. சொல்லாம கொல்லாம வருதா? இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்க, ஊர்க்காரங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள். வெள்ள நான் போய் செக்காட்டினா தான் எண்ணெய் இறக்க முடியும். அது சரி, என்னையும் எழுப்பிட்டு இருக்கலாம்ல. நீங்க ஏரா மீன் மாதிரி சுருண்டு தூங்கிட்டு இருந்தீங்க. எழுப்புறதுக்கு மனசு வரல. வண்டி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பயம், நல்லா தூங்கிட்டு வரட்டுமேன்னு போத்தி விட்டுட்டு வந்துட்டேன். வண்டியில ஏறுங்க, ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன். வேண்டாங்க, நான் நடந்தேன். பரவாயில்ல, வாங்க. ஐயா வாங்க. இல்லைங்க, எனக்கு வண்டியில ஏன் வெக்கப்படுறீங்க? இப்ப வண்டியில ஏற போறீங்களா இல்லையா? இல்லைங்க. அப்ப நான் போறேன். இருங்க இருங்க இருங்க. இந்த வண்டியில ஏறி எனக்கு பழக்கம் இல்ல. ஜாதியா பாத்து. சரி இருங்க. பைய 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 போங்க, பைய போங்க, பைய 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 போங்க. அட்டடி அட்டடி. கம்பு கம்பு கம்பு. பரவாயில்ல, விடுங்க.
வண்டி மாதிரி இந்த ஆட்டம் அடி ஆச்சரி. ஐயோ. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா போங்க. வசதியா இருக்கா? வசதியா உட்காந்துக்கினேன். ஜாக்கிரதையா உட்காருங்க. இருக்காங்க இருக்காங்க. இது எங்க, இது வேற. ஐயோ. என்ன ரொம்ப நேரமா தலையை சொரிஞ்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 20 ரூபாய் கைமாத்து வேணும். அதை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து தானே சம்பளம் வாங்கின? 8 பிள்ளைங்க, வாங்கின சம்பளம் எத்தனை நாளைக்கு வருங்க? 8 பிள்ளைங்களா? ம், உனக்கா? சத்தியமா எனக்கு தாங்க. 4 தடவையும் ரெட்ட பிரசவம். அடப்பாவி. ஆமா, இது உனக்கு பொருத்தம் இல்லாத வேலையாச்சே. 2 பிள்ளைங்க போறோம்னு பிரச்சாரம் பண்றியே, உனக்கு மட்டும் 8 பிள்ளைங்களான்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவ? 8 பிள்ளைங்களை பெத்ததுனாலதான் நான் இப்படி ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, பொழைச்சுக்குவேன். உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன, வாங்கின பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல, நீங்க பிச்சை முத்து பையல சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்களாமே, ஆமா, அதுக்கு என்ன? அவன் அழுக்கு பிள்ளையாரு, குளிக்கவே மாட்டான். அவனை ஏன் நீங்க சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்கன்னு ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க. உனக்கும் வேலை இல்ல, உங்க ஊருக்கும் வேலை இல்ல. மணி 10 போது, நீ பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வா. கிருஷ்ணம்பட்டி வரைக்கும் போகணும். சரிங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தை மனசுல நினைச்சா கூட வைகுண்டத்துல இடம் கிடையாது. சித்திரவுத்த நாம சொல்றது, செய்யறது, நடக்கிறது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு பேரோட நோட்டு பொண்ணு போட்டு எழுதிக்கிட்டு வர்றான். என்ன வேணும்? நான் ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. கல்யாணம் ஆகாத நீ குடும்ப கட்டுப்பாட பத்தி என்ன பேச போற? எங்க நீங்க இதுக்கு முந்தி செத்துருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே வைகுண்டத்தை பத்தி பேசுறீங்க? ஏய் லிஸ்டா, பெல் அடிச்சுட்டே வரானே, காது கேட்கலையா? வழியிலேயே நிக்கிறீங்களே. ஊரை விட்டு போயிடுன்னு ஜனங்கள் சொல்றது உன் காதுல இல்லையா? இன்னும் இங்க இருக்கியே. என்ன ஊரை விட்டு போக சொல்ல நீங்க யாரு? என் பேரு வெள்ளச்சாமி அம்பலம். 9 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ஆயுள பாதியை அங்கேயே கழிச்சாரு. அதனால ஜெயில் ஒன்னும் புதுசு இல்ல, அத பத்தி பயமும் இல்ல. சைக்கிளை விடு. நீ சிரிச்சு பேசுறதுனால நான் ஒன்னும் கோபிச்சுக்க மாட்டேன். நீ சின்ன பொண்ணு, நல்லபடியா ஊர் பக்கம் போய் சேரு. இல்லனா நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். நீ முதல்ல சொன்ன பாரு, அது நிச்சயம் நடக்காது. இப்ப கடைசியில சொன்னீங்க, அது வேணா ஒருவேளை நடக்கலாம். ஒரு டீ பேக்கெட் கொடுங்க. ஒண்ணு இல்ல. கால் கிலோ தக்காளி போடு. ஒண்ணு இல்லம்மா, போமா. அந்த வர பாரு. இந்த ஊருக்குள்ள யாரு வர்றது வரக்கூடாதுங்கிற விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. வாலி எடுத்துக்கடி, எப்படி தண்ணி எடுக்கிறான்னு பார்த்துடலாம்.
என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்றேன். அவங்க அப்பாவுக்கு இவன் ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அரசாங்கம் 2 பிள்ளைங்க வச்சுக்க அனுமதிக்கிறப்போ உங்க அப்பா ஏன் ஒரு புள்ளையோட நிறுத்திட்டாரு? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு யார் சொன்னா? உங்களுக்கு கடை வீதியில எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. நாங்க சொன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். குட். நீங்களும் என்ன மாதிரியே சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நன்றி. உங்க உதவி எனக்காவது தேவைப்பட்டா சொல்றேன். நீங்க இப்போ புறப்படுறீங்களா? போங்க. என்ன? என் பேர் ராமையா. இந்த ஊருக்கு வடக்கே இருக்கிற நிலமெல்லாம் ஏன் நிலம் தான். எனக்கு உதவி பண்ண வந்தீங்க? ஆமா, வந்திருக்கேன். ஏற்கனவே பல பேர் கியூல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் உதவி பண்ணி முடிஞ்சதும் நீங்க உதவி பண்ண வாங்க. புரிஞ்சுதா? புரியுது. அப்ப போங்க. பஞ்ச பிரதேசம் போல இருக்கு. பொண்ணை கண்டா பேய பறக்குறானுங்க. பெரிய தொல்லையா போச்சு. உங்களுக்கு கடத்தெருவுல அரிசி பருப்பு எதுவும் தரலன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க வீட்லயும் ஒண்ணுமே இல்ல. இந்த எள்ளு புண்ணாக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ராவு மட்டும் இதை சாப்பிடுங்க. நாளை காலையில தேவாரத்துக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கியாந்து தர்றேன். இந்த ஊர்ல நல்ல குணம் இருக்கிற ஒரே ஆளு நீங்க தாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்னங்க இன்னைக்கு சைக்கிள் பஞ்சரா? இல்ல, உங்களை பார்க்கதான் எனக்கு லேட்டா வந்தேன். என்ன பார்க்கவா? நேத்து நீங்க சொன்ன கதை ரொம்ப பிடிச்சது. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. வரேன்டா. ஏங்க சிரிக்கிறீங்க? பிச்சமுத்து, நீ பண்ண காரியத்தை நினைச்சா சிரிப்பு தாண்டா வர. மீச போல சாம்பல ஒரு பொண்ணு பின்னாடி சைக்கிள்ல போயிட்டு இருக்கிய. ஏன் உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கா? ஆமாண்டா, எங்களுக்கு ஏன் பொறாமையா இருக்கு? இப்படி ஒரு பொண்ணா ஊர் நாட்டுல நாங்க பார்த்ததே இல்லையா? ஏய், ஆம்பளைனா சைக்கிள் பின்னால அவளை உட்கார வச்சு நீ என்ன ஓட்டன? ஏய், இவனுக்கு செக்கு தான் ஓட்ட தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியாது. என்ன பெரிய காரியமா? சிரிக்காதீங்க. கொஞ்ச நாள்ல உங்க கண்ணு முன்னாலே சைக்கிள் ஓட்டுறேன் பாருங்க. டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தள்ளணும். என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.